வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? மதுரையின் புகழ்பெற்ற திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த திருத்தலத்தின் அழகையும் சிறப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எனக்கே தெரியாத நிறைய மகிமையான பெரிய விஷயங்களை இப்போதான் எனக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பெருமையும் மகிமையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னீங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் மக்களே, மதுரைக்கு ஃபேமஸானது பருத்திப்பால். இந்த பருத்திப்பால் மிகவும் சுவையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு இது தெரியக்கூட தெரியாது. இங்கே இந்த இடத்துல இந்த பருத்திப்பால் மிகவும் சுவையாக இருக்கும். பாருங்க மக்களே, இது லட்சுமி தீர்த்தம். இங்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சிருக்கும். மீன்கள் அவ்வளோ மீன்கள் இருக்கும். இது இப்போ எதனால் இப்படி வற்றி போயிருக்குன்னு தெரியல. மீன்களும் இல்லை, தண்ணீரும் இல்லை.
இது முருகன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மலை மேலே இருக்கிற ஒரு கோவில். மலை மேலே ஒரு கோவில் சாமி இருக்காங்க. நான் ஏற்கனவே போயிருக்கேன். ஆனால் இந்த வட்டம் என்னால் கிரிவலம் வந்ததில் கால் வலி, அதனால் மேலே ஏறலை. அதனால் இங்கே இருந்தாப்புலே நான் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தெப்பத்துக்குள் கால்களை முக்கி எடுக்கும்போது சிகப்பு நிறமாக என் கால்கள் தெரிந்தது. என் சேலையோட சேடு அல்ல, சத்தியமாக. என் கால்கள் உள்ளே முக்கி எடுக்கும்போது சிவப்பாக நான் உணர்ந்தேன். ஒரு அதிசயம் இருக்கு. இது தெப்பத்துக்கு பின்னாடி நம்ம நடந்து போகும் வழி. இது அங்கே ஒரு சிறு மண்டபம் போல இருக்கும். நல்ல அழகான இடம். ஆனால் பாருங்க, ஒரு சுத்தமே இல்லாமல் ரொம்ப கலீஜியாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடம் மட்டும் ரொம்ப பார்க்கவே நல்லா இல்லை, மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு. இது கோயிலாக இருக்கும் இந்த இடத்துல ஏன் இவ்வளோ கலீஜியாக போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதை கொஞ்சம் கவனித்து சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலை, அதன் அடிவாரத்தில் இருக்கும் கோவில், தெப்பக்குளம், இவை அனைத்துமே மனதுக்கு அமைதியை தரும் புனிதமான இடங்கள். இயற்கை அழகும் இறை அருளும் ஒன்றாக கலந்திருக்கிறது. இப்படி அமைதியான இடங்களுக்கு வந்து சில நிமிடம் இறைவனை நினைத்தால் போதும். நீங்கள் இப்பொழுது பார்க்கும் இந்த படிக்கட்டுகள் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சிக்கு செல்லும் வழி. மேலே அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோயிலும் விசாலாட்சி அம்மன் சன்னதியும் உள்ளன. அங்கே புனிதமான காசி தீர்த்தமும் இருக்கிறது. இந்த படிகளை ஏறி பக்தியுடன் தரிசனம் செய்தால் மனதுக்கு அமைதி இருக்கும். ஆயினும் இப்பொழுது மேலே செல்ல அனுமதி இல்லை. கீழிருந்தே வீடியோ எடுத்து முடித்தாகிவிட்டது. அடுத்து மலைக்கு பின்னாடி இருக்கிற நாகம்மா புத்து. இது அது அங்கே நிறைய நாகம்மா கோயில் நிறையா உண்டு. அது ஏற்கனவே நான் நல்ல சக்தியோட பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்க, இது எடிட்டிங்கோ எதுவுமே சேர்க்கோ எதுவும் கிடையாது. ஆனால் இந்த நாகம்மாவை எடுக்கும் போது மட்டும் ஒரு மாதிரி கடன்னு ஒரு வித்தியாசமாக தோணுது. இது நான் எப்போ எல்லா வீடியோ எடுத்த மாதிரி தான் இதே எடுத்தேன். இந்த அம்மா பவர்ஃபுல்லுங்கிறது நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன். இந்த சாமிகிட்ட நம்ம என்ன வேணுனாலும் நடக்கும். எல்லா சாமிகிட்டையும் ஒரு பவர் இருக்கத்தான் செய்யுது. அதை நாம் உணரணும். உணரும் போது தான் அவங்களோட மகிமையை நம்ம உணர முடியும். இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, கொஞ்சம் அதிசயமாகவும் இருந்துச்சு. பாருங்க மக்களே, இது என் ஃப்ரெண்டு. நானும் அதுவும் சேர்ந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க தனியாக உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ், வாடா இங்கே. ஐயோ, அதுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இது சரியான ஒரு ரொம்ப தூரம் வந்துட்டா, கடையே இல்லை. சாரிடா மங்கி, பாய். நீங்களும் பாய் சொல்லுங்க. ஏய் மங்கி, இங்க பாரு. டேய் பாருடா.